டு கோல்டன் இன்டீரியர். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிவிசியில் மாடுலர் கிச்சன் அண்டு ஷோகேஸு, அப்புறம் டிவி யூனிட் தனியாக பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோபு, கன்ஸ்ட்ரக்டர் வார்ட்ரோபு 2-3 பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சனில் பண்ணியிருக்கோம். மாடுலர் கிச்சன் வந்து இது ஓப்பன் டோர் டைப்பு. இந்த மெட்டீரியல் எல்லாமே மார்பிள் கோல்டில் பண்ணியிருக்கோம். டைல் ஃபினிஷில் இருக்கும். இது வந்து ட்ராலி. கஸ்டமர் கேட்டதுனால இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து சிலிண்டர் வைக்கிறதுனால இது வந்து ஃபோல்டிங் டோர் போட்டு பண்ணியிருக்கோம். சிலிண்டர் வரும் உங்களுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கஸ்டமர் வந்து ஸ்லாப் போட்டு கடப்பாக்கத்து பதிலாக இந்த ஸ்லாப் போட்டு கேட்டிருக்காங்க. இதில் பாத்திரம் மேலேயும் கீழே வச்சுக்கலாம். வெசல்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த கட்டிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்லாப்பும் போட்டிருக்கோம் உங்களுக்கு பிரித்து. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தா பாக்ஸ் யூனிட் இல்லை. ஸோ அதனால் கஸ்டமர் வந்து இந்த பாக்ஸ் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோரேஜ் கிட்டு மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து இந்த ஆங்கிளில் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் டைப்பு மார்பிள் கோல்டில் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஸ்பைசி ரேக் வந்து கீழ் பாட்டமில் 6 இன்ச்சஸ் இதோட வித்து வரும். இதில் சின்ன சின்ன டப்பாலாம் வச்சுக்கிற மாதிரி வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது வந்து லாஃப்ட்டு. ஸோ இந்த லாஃப்ட்டு வந்து ஃபுல் லென்த் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கோம். எள்ளு போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் டோர் எந்த ஒரு காரணத்துக்கும் தொங்காது. ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும் இது. ஸோ இதுதான் கிச்சனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோபு அந்த பாக்ஸ் டைப் பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தியாக லாஃப்ட்டு. இது 10 ஃபீட் லாஃப்ட்டு, 2.5 ஃபீட் வித்து. ஸோ இதுக்கான கஸ்டமைஸாக டோர் போடுற மாதிரி கேட்டிருக்காங்க கஸ்டமர். அது பண்ணியிருக்கோம். அதன்னு பார்த்தா இது வந்து இதில் கல் எதுவுமே கட்டலை. நம்ம வந்து இதில் ஸ்லாப் போட்டு ஆங்கர் போட்டு கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். இது ஸ்ட்ரென்த் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பொருள் வச்சிங்கன்னா தொங்காது. ஸோ இதுக்குள்ளே இன்னரில் ரீப்பர்லாம் கொடுத்து ஸ்க்ரூ பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பயப்பட வேண்டியது கிடையாது. இது வந்து ஆங்கர் பொசிஷன், ஷர்ட்டு ஃபேண்ட் எல்லாம் தொங்க விட்டுக்கிற மாதிரி வரும். இது ஸ்லாப்பு டிவைட் பண்ணி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் மேக்னெட் டைப் தான். இது வந்து ஃபுல் லென்த்துக்கு இன்ச்சஸ் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு டோர் வந்து தொங்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 2 பார்க்கலாம். இந்த பெட்ரூம் 2லையும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஒன்றும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ சேம் ஆஸ் வெல் அஸ் சைஸ் தான். இது வந்து 7க்கு 4.5, அதுவும் 7க்கு 4.5 தான். இந்த சைஸ் தான் பண்ணியிருக்கோம். இதில் ரைட் ஹேண்ட் சைடில் வால் இருக்கனால லெஃப்டில் இது ஷீட்டு போட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி பேட்டர்ன் தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து தொடச்சிக்கிட்டிங்கன்னா வாட்டரை ஊற்றி தொடச்சா போதும். மற்றபடி எதுவுமே நீங்கள் போட வேண்டாம். ஸோ யூசேஜ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது ராடு போட்டிருக்கும். இதே மாதிரி ஷர்ட் ஃபேண்ட்லாம் தொங்க வர மாதிரி இருக்கும். ஃபுல் எஸ்எஸ் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் துருப்பிடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் ஹாலில் வந்து பெருசாக ஒன்றும் கஸ்டமர் வந்து இந்த இடத்துல சோஃபா போடுற மாதிரி வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல வால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஷோகேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஃப்ளூட்டட் பேனல் நிறைய டிசைன்ஸ் வருது. அந்த டிசைன்ஸில் ஒரு டிசைனை நம்ம இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கர்வ் டைப் போட்டு இதில் கிளாஸ் வருது. இதில் வந்து ஸ்லைடிங் கிளாஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கர்வ் டைப் கொடுத்து இதில் வந்து சின்ன சின்ன ஐட்டம் வச்சுக்கிறதுக்கும். இது வந்து டோர் டைப்பு. இதில் வந்து ஸ்லாப் போட்டு பண்ணிக்கலாம். இது டோர் டைப்பு. தென் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளூட்டட் பேனல். இது வந்து டிசைன் பிரகாரம் ஒன்று வேரி ஆகிட்டே இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு லைட் ஃபிட்டிங்காக இது போட்டிருக்கோம். வேணா ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த இடத்துல ஈவி இருக்கிறனால இந்த ஈபியை மறைச்சி கஸ்டமர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கீழே லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் பண்ணி தரோம். ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.